ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் முழுமையான பக்தியுடனும் அன்னையை வணங்கி நமது இன்றைய இந்த காலை நேர தியானத்தில் நாம் அனைவரும் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நிலைத்திருப்பதுடன் அதன் ஆனந்தத்தையும் அனுபவிப்பதற்கு அன்னையிடம் வேண்டி நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தங்களின் வருகையால் எங்களின் இதயத்திற்குள் இருக்கும் அனைத்து விதமான அறியாமை என்ற இருளும் மாயைகளும் அகற்றப்பட்டு தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுள் பிரகாசிக்கிறதம்மா. தாய், நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக மற்றவர்களுக்கு தங்களின் அன்பை புரிய வைப்பவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான இன்றைய தியானத்திற்குரிய எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையின் ஆனந்தத்தை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதியும் அருளாசியையும் புரிந்திடுங்கள் அம்மா. கவனம் நமது சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ
சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. ஓம் त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रा स्वामी मोक्ष प्रदायिनी माता श्री निर्मला देवी नमो नमः. श्री गणेश मंदिरम. ओम त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் கவனத்தை வைத்திருக்கலாம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாய், தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களையும் சுத்தப்படுத்தி நாங்கள் சரியானதை மட்டுமே செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் சமநிலையற்ற தன்மையை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவியே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற கவனங்களையும்
தூய்மையற்ற ஆசைகளையும் மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், நாங்கள் தங்களின் அன்பை, ஆசையை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் கள்ளமில்லாத நிலையையும் எப்பொழுதும் நாங்கள் ஆனந்தத்தோடு நிலைத்திருப்பதற்கும் எங்களுள் தூய்மையான ஞானம் நிறைந்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும், அதிகப்படியான சிந்தனைகளையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. பஞ்ச பூதங்களின் ஆசானாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் தெய்வீகத்தின் நுண்ணறிவை உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. தாய், நாங்கள் என்றென்றும் அந்த ஞானத்துடனும் விவேகத்துடனும் பகுத்தறியும் திறன் கொண்டும் எங்களின் செயல்களில் நாங்கள் செய்யும் பொழுது ஸ்ரீ ஹனுமரின் ஆசீர்வாதம் எங்களுள் நிலைத்திருந்து எங்களுக்கு தைரியத்தையும் வலிமையையும் தந்து வழிகாட்டும் சக்தியாக ஸ்ரீ ஹனுமர் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் செயல்கள் அனைத்தும் உண்மையுடன் இருந்து சஹஜ தர்மத்தின்படி நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுஷுமனா நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவி. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் முழுமையாக்குபவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் எங்களின் சுய விழிப்புணர்வை தந்து
எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை உணர்த்தியவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், நாங்கள் தங்கள் அருளால் அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் நிகழ்காலத்தில் சமன் நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பாசாங்குத்தனங்களையும் மேலோட்டத்தையும் அகற்றிவிட்டு ஆழமான நிலையிலிருந்து எங்களின் பிரார்த்தனைகளை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்ற முழுமையான சரணாகதியுடன் கூடிய பக்தியுடன் தங்களை பிரார்த்தித்து எங்களின் விருப்பங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் என்றென்றும் எப்பொழுதும் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கும் ஸ்ரீ கணேசரின் குணங்களை நாங்கள் முழுமையாக உணர்ந்து அதை பிரதிபலிக்க கூடியவர்களாக எங்களின் வாழ்நிலை செயல்களில் நாங்கள் வலிமையுடன் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதையே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वं माम् भक्तारम् श्रोतारम् दातारम् दातारम् अवानुचानुम् अवशिष्यम् पश्चादात् पुरस्तात् अवोदरादात् दक्षिणादात् चोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समं दात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठते सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाग्भदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः
त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्थेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं ककारः पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वारः शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः ईशदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ईशदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदम् आस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं ससृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய் தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யாவாவே எங்களுக்கான தூய்மையான கவனத்தையும் தூய்மையான அறிவையும் தருபவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அறியாமைகளை அகற்றிவிட்டு எங்களுள் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை எங்களுள் நிலை நிறுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. தாய் தாங்களே எல்லாவற்றின் சாராம்சமாவே எங்களுள் அமைதியை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய் நாங்கள் சஹஜ யோகத்தின் பணிகளை செய்யும் பொழுது எங்களின் கவனம் முழுமையும் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் மட்டுமே நிலைத்திருந்து எங்களின் செயல்களை மேன்மையோடு செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே எங்களின் மந்திரங்களின் உச்சரிப்புகள் அனைத்தும் முழுமையாகவும் ஆழமாகவும் இருப்பதற்கும் அதனால் ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகளை முழுமையாக உணரும் நிலையில் நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ
சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம் மற்றும் பவசாகரம். தாய், தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராவே. தயவு செய்து எங்களுள் அமைதியும் திருப்தியும் ஆனந்தமும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பொருளாதார பிரச்சனைகளையும் குடும்பத்தின் பிரச்சனைகளையும் தீர்த்து எங்களை மேன்மேலும் குரு தத்துவத்தோடும் சிறந்த இல்லத்தரசியின் தத்துவத்தோடும் நிலைநிறுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. தாய், நாங்கள் சுயம் குருவின் தத்துவத்தை உணர்வதோடு அதை எங்களின் வாழ்நிலை செயல்களில் செய்வதற்குரிய வலிமையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாய், நாங்கள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பதற்கும் அதன் உண்மையை முழுமையாக உணர்ந்த நிலையில் நாங்கள் இருப்பதற்கும் அதனால் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் நாங்கள் அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அருளாசி புரிந்திடுங்கள் அம்மா. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ சாந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. கவனம் மெதுவாக நமது இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ சிவ சக்தியாவீர். தாய், தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாய், தங்கள் அன்பால் நாங்கள் எவ்வித பயமும் இல்லாமல் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம் அம்மா. தாய், தயவு செய்து எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. தாய், எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ நாங்கள் செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. எங்களுள் ஸ்ரீ சிவ தத்துவமான அன்பு தத்துவம் முழுமையாக எங்களுள் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும்
முழுமையாக எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், என்றென்றும் நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைந்து தங்களை வணங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது இடது ஹிருதய சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். சிவோஹம் 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 சிவோஹம். मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम्. न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम्. न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम्.
न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. நமது கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, ஸ்ரீ சிவசக்தியே, தங்களிடத்தில் எங்களின் சகஸ்ரார சக்கரம் சரணடையட்டும். நீங்கள்தான் மனம், நீங்கள்தான் ஆகாயம், நீங்கள்தான் காற்று, நீங்கள்தான் நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். நீங்களே பிரபஞ்சமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லையம்மா. தாய், நீங்களே நனவும் பேரின்பமுமாவீர். தாய், ஸ்ரீ சிவசக்தியாக இருக்கும் தாங்கள் எங்களை சகஜ யோகிகளாக மாற்றி எங்களுக்கான ஆன்மீகத்தையும் உண்மை நிலைப்பாட்டையும் எங்களுள் உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. தாய்,
நாங்கள் தங்களை வணங்கி வேண்டி கேட்பது எங்களின் தியான நிலையில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வின் ஆனந்த நிலையை நிலைத்திருந்து அதை அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் சற்று மேலில் கொண்டு செல்லலாம். ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सदाशिवा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சர்வமும் தாங்களான எங்களின் தாய், எங்களை எண்ணங்களற்ற அமைதி நிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. அமைதியான இதே தியான நிலையில் சில நிமிடம் இருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். நாம் இதே தியான நிலையில் இருந்து அன்னையின் சொற்பொழிவை நேற்றைய தொடர்ச்சி கேட்கலாம். So this kind of attachment to a particular thing, to a particular idea is not proper. In Sahaj Yoga I have found people are very adaptable and understand what they should do. But the main thing is meditation. In meditating on your heart, on the Shiva Tattva, on the principle of Shiva, you can definitely detach, and then the joy will be the maximum. Joy will be the maximum. I have seen people have interest in, say, food, or in clothes, or in house, anything. You can have interest. You should have interest. But in that interest, there should be enlightenment that you cannot get attached to. Some people say, who are, say, from South India, they don't like North Indian food. Those who are from North India don't like South India. It's a big problem. I asked the people in Indian Airlines, why don't you have some standard food? He said, what is the standard food of India? Tell me. It was a question. Indians are very particular about the taste and food. So, it's a fact, we don't have any standard food in India. But in the same way we can say in so many other ways that in the West people run after things which are not necessary. They do things just out of fashion, or I don't know, because their personality is not grown up. If your personality is grown up, then you see everything from an angle which is much higher than others, and you don't get dissolved with others. What you know is much higher
much greater and much more joy-giving. Now these attachments, people think that is very joy-giving. If you get a child and if you have, say, a wife, everything are joy-giving. It's a very wrong idea. The joy comes from your own source of your spirit. Whether your husband is good, whether your children are good or bad, whatever they cannot give you joy. It's only you can enjoy yourself. And this is why one becomes very forgiving. When nobody can harm you, then whom are you going to be angry with? That is another great quality of Sadashiva, is that he is extremely forgiving. He goes up to a point till he destroys the whole work of Adishakti. But otherwise he is very, very forgiving. And he also is very balanced about it. Once the Adishakti got very angry with the whole world was so decadent and all that, and she started destroying everything. So he put a little child under her feet, and such a big tongue came out with such a shock, she stopped her destruction. So his ways are such that a person who is to develop the Shiva principle within himself should be extremely forgiving. I know there are people who are very cruel, who are very torturesome. If you cannot bear it, all right, finish it off. I'll stand by you there. But if you can bear it, it's better to bear and undergo this experience of bearing it, because it's not difficult to bear than to get out of it. For example, a lady came to me and she said, I'm going to divorce my husband. I said, why? Because he comes home very late and I get very little of him. But I said, when you divorce, you'll not get him at all. What's the logic? At least now you see him, whatever it is, whatever the time is there. But this is no solution. If you divorce him, you'll never see him. So what's the use of such a divorce? So many things like that can be understood once you are a detached person, that you are not to be attached to anything. Now, who can aggress you if you are not attached to anyone? Nobody can. Only thing, when you feel that you have to protest, you should, but with detachment. In protest also is important to absolutely to have a complete detachment. Now the main problem before us today is something else, is that we all have to ascend. And ascend with the equal strength. There's a story about some birds who were caught in a net. So they decided that we should get out of this net. And they tried. Everybody tried to get out. But nobody individually could work it out. So they all decided to fly together, 1, 2, 3, and go. And they took all that net with them, and they said, and they requested the rats that please come and cut our net, and they were free. So if it can happen between the rats and the birds, why not between us? So in collectivity, we'll be amazed in the collectivity how we could be helpful and joyous with each other. Now say something is wrong with your mother, father, sister, somebody. Doesn't matter. After all, you have the ocean of joy here with the collectivity. And your problems can be solved if collectively, if you want to solve your problem. So we have to depend on the collectivity. Very much to be one with the collective. I feel once you jump into the sea of Sahaj,
The joy itself draws you together. Meeting each other is such a joyous. We have had so many experiences of that, of Sahajogis who have told me how happy they were to find Sahajogis somewhere out of the blue and how they felt happy. So this tie between the Sahajogis is really the most joyous channel. And that is what is the source, we should say, of our becoming one together. Once you start enjoying each other. I have told you once a story of a great poet in India whose name was Namadeva, who was a tailor. And there was another one who was a potter. Sometimes I miss out in English words. This potter was another poet, and he was called as Gorakumba. So when Namadeva went to meet him, a saint only feels like meeting a saint, looked at him and he just stood back. Then he said a beautiful couplet. He says that I came here to see the formless Chaitanya, but here the Chaitanya is in the form. Nirgunacha bheti alo sagunacha. I came to see the formless, see the vibrations. But here it is in the form that I see. Only a saint can say this to another saint. This kind of appreciation, this subtle appreciation is only possible between the two saints or between the many. They don't see he was kneading the clay. He was wearing a dirty dhoti doing that work. He never saw all these things. He never saw his body, face or anything. But he saw that the divinity personified it. This sensitivity of feeling for others, Sahajogis, should really develop within you. Then you won't care for nonsensical, superficial things. And this is one of the great principles of Shiva. He doesn't bother. You see, his hair are all matted up. He sits on a fast-moving bull with both the legs like that, going for his wedding. Can you imagine? And all his friends, all his followers are somebody has only one eye, another has only one hand, one is bent like that. Because for him, the outside personality doesn't matter. What matters is the spirituality. Whether you have one eye or whether you have a crooked body makes no difference to him. To him, all of them are his own people. Because nothing that is superficial attracts his attention, but the divinity in a person. We have so many ways of understanding his principle because he is all pervading. If you feel compassion for someone, it works. It definitely works. Recently there was a case of some sort of a incurable disease in Mexico. And the lady who was Mexican, who was working in the UN, she's still working in UN, she wrote to me 2 letters that, Mother, I'm going to lose my son because he has this horrible disease. Just she wrote to me. I just felt such compassion for her because she wrote a letter which brought tears to my eyes. And imagine those tears have cured that boy.
looking for it. काय माहिती has cured that boy completely. And she wrote me a letter of thanking and all. I was amazed because my compassion is not mental, it just works, it's just there, just flows and works it out. In the same way, you can also become that. I want you to have all my powers, but first is the compassion. And a Sahajogi cannot ill-treat another person, anyone, whether he's a Sahajogi or not a Sahajogi, that's not important. But nobody can aggress other Sahajogis. If you say even he is a non-Sahajogi, Sahajogi should never aggress. That's not a sign of a Sahajogi. Sahajogi is different. Like the other day somebody said, I said, you're very hot-tempered. Yes, yes, I am. When somebody provokes me, I said, everybody when he's provoked only gets angry. Only the mad people are such who do not get angry even if they are provoked. So, if you get angry when you are provoked, is nothing so great. Everybody gets angry like that when you are provoked. But if you say that if you are not provoked, then you will not get angry. That sort of a state is very different. So, what I find that in the whole atmosphere of today, in the modern times, there's a big struggle going on, which is not Shiva's culture. Shiva's culture is I should say the Sahaj culture. If you are Sahajogis, you should have compassionate understanding of others' feelings, and also you should have readiness to look after not only Sahajogis, also non-Sahajogis. Then your compassion will become effective. Now, as you know, today the biggest problem of today's civilization is that Western culture has gone to dogs. They are going, I mean, when you read the newspaper, you are shocked the way things are happening. I don't know how many will realize it before their destruction. It's really self-destructive. On one side, this is the self-indulgent and permissive society which is working. Now, on the other side, I find the Islamic culture is trying to oppose it. That's correct. They are trying to oppose it is correct. But the way they are opposing is creating problems. If you oppress somebody, don't do this, don't do that, then they'll do it much more. I'll give you the example that if you go into the north of India, the culture is more Islamic. And the people are very licentious and all the time looking at women, not all, but many. Though say they are Hindus or they say this and that, but still they have all these bad habits which have come from the Islamic suppression. When a woman is completely covered and nobody can see her, they become much more curious. I have some people who came to Bombay and somebody was traveling with me and was looking at every woman on the street. I said, your neck will break now the way you are going on. But it's a common practice there. Not only that, but this curiosity goes too far and people can become extremely immoral just like we are in the West. So the suppression of your desires is also wrong. Also this culture which outwardly suppresses, but inwardly people are very immoral. Once I was traveling
from Riyadh to London, and I went off to sleep. When I got up, I saw some other people sitting there, all very nicely dressed up with short skirts and women with all the bow ties and this and that. So I asked their hostess, did we stop somewhere? She said, no, no, we have been going directly. I said, then who are these people? Same. They are so much changed. I mean, I was surprised that they were wearing such long, these chadar and all that. And now here they are with all these funny dresses. I couldn't understand. That's what happened. The curiosity created by suppression also is not helpful. In Sahaja Yoga, there is no question of suppression. You become innocent. Just become innocent. That is the principle of Shiva. This Sahaj culture is in the center. It's neither too much of licentiousness nor too much of suppression, but it is in the center. Which is the Shiva's greatest principle is to be innocent. And this innocence just shines in you. I've seen it. You people, whatever you might have done before, but I see you're so pure. You don't have these stupid ideas of behaving in a manner that is so Western. Also, so many Islamic people I've seen who have come to Sahaja Yoga have become very, very Sahaj and are leading a very good life. We have some Iranians who sent me letters of their confessions and I was shocked. I never read them because it was too much for me. And now I find them to be the most moral people that we have. So going to one extreme is wrong or to another is wrong, but to be in the center, in the Sahaj, is the best way to understand what is so important for life is morality. And that comes from your innocence. And that is the quality of course, Sri Ganesha, who is the son of Shiva, but is emitted through the innocence of Sri Shiva. Now, I think in next lecture of Shiva, I'll talk about innocence to you. But for this one, you have to understand the detachment. The detachment that should evolve within. It cannot be forced, but through meditation, you can develop that detachment within you, which will be really joy-giving. So many qualities of Shiva can be described. And I think in so many lectures I have told you about him. I have to just say that you should have also collective meditation in your ashrams. It will be a good idea. If you can try collective meditation, it will be nice. But you don't have to give vibrations to anyone. You don't have to look after the chakras of others. You just bother yourself. What's wrong with it? And now whatever is the solution for your ascent, you should do it. Because the responsibility of the whole world rests on surgeons. This you know that there's no way out without Sahaja Yoga. To save humanity from all kinds of problems, Sahaja Yoga has come on this earth. So it is your responsibility to keep yourself in proper shape as far as Sahaja Yoga is concerned. Get rid of your left and get rid of your right. And then to spread Sahaja Yoga, not by bombastic words or aggressiveness, but with love and compassion. I am sure we have done a lot, we have achieved a lot. But there are still some points here and there which is a very unpleasant task for me to correct them. But whatever it is, I have to say that it's working and everybody should look at themselves and feel happy from where they have come and how far we have to go. May God bless you.
தாயே, நாங்கள் பற்றற்ற நிலையில் சாட்சி பாவத்துடன் நிலைத்திருப்பதுடன் எங்களின் ஆன்மீகத்தின் வளர்ச்சியில் நாங்கள் உணர்கின்ற அந்த மகிழ்ந்த ஆனந்த நிலையை மேன்மேலும் எங்களுள் நிலை நிறுத்துவதற்கும் தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. இப்பிரபஞ்சத்தின் தாயான தாங்கள் எங்களின் தாயாவீர். தாயே, தங்களின் அன்பு தத்துவம் எங்களுள் முழுமையாக நிறைந்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையை கேட்க செய்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.